இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அருங்கோண பேட்டர்ன் கூட போட்டோம்லவா, அதுக்கு வந்து எப்படி கைப்பிடி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அருங்கோண பேட்டர்ன் கூடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து அருங்கோண பேட்டர்ன் வராப்பே போட்டிருக்கோம். அப்புறம் வந்து ரன்னிங் ஒயர் ரெண்டு லைன் போட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த கூடைக்கு எப்படி கைப்பிடி போடலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதிகமா சாண்டல் வந்திருக்கனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா முறுக்கை இப்படி வந்து இந்த கலர்லயே வச்சு போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். சீ கிரீன் வச்சு நான் போட்டிருக்கேன். நான் இப்போ எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து வாங்க, இங்கிருந்து வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் இந்த நீளத்துல இந்த நடுவுள் இருக்கலவா, ரெண்டு ரெண்டா பின்னி இருக்கமல்லவா, அதுல இருந்து வரும் 1 2 3 4 4வது பின்னல்ல அந்த இடத்துல அட்டாச் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கோசரம் ஒன்னு வந்து 4வது இதுல கொஞ்சம் ஒன்னு வந்து தள்ளி போட்டிருக்கேன். நீங்க வந்து சென்டர் பார்த்து நீங்க போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ரெண்டு ரெண்டா பின்னிருக்க இந்த ரன்னிங் ஒயர் இருக்கலவா, உங்களுக்கு ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பண்ணிருக்கீங்களவா, அதுல வந்து நான் நடுவுல விட்டுருக்கேன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பின்னல் சேர்த்து நான் போட்டிருக்கீங்க. இதே மாதிரியே இப்ப நம்ம இன்னொரு சைட் போடலாம். பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு முறுக்கை எப்படிங்கன்னா என்ன பண்றோம்னா உள் ஒயர் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம், அளந்து எடுப்போம். வெளியில பின்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பாத்தீங்கன்னா 4.25 அடி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 4.25 அடியில 3 ஒயர் எடுத்துக்கிறேன். இப்ப இதை எப்படி உங்களுக்கு அளந்து எடுக்கிறேன்னா இந்த உள் ஒயர் ஒன்னு எடுத்து ரெண்டா மடிச்சு நீங்க வந்து இந்த கைப்பிடியோட அளவு வச்சீங்கன்னா கைப்பிடி அளவு வரணும். இங்க பாருங்க, அதுவும் இல்லாம கொஞ்சம் நீங்க உள்ள சொருக்கிறதுக்கும் விட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு இப்போ இவ்வளவு நீளம் வேண்டாம், இன்னும் எனக்கு குட்டியா வேணும்னா நீங்க வந்து அதுக்கேத்தாப்புல நீங்க இந்த மாதிரி மடிச்சு வச்சு அளந்து பார்த்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கூடைக்கு 4.25 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இப்ப இன்னொரு சைடு நம்ம போடலாம். பாத்தீங்கன்னா வலது பக்கமும் ஆரம்பிக்கலாம், இடது பக்கமும் ஆரம்பிக்கலாம், எந்த சைடு வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் வந்து வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த பின்னல்ல 4 இங்க என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து இந்த ரெண்டு பின்னல் சேர்த்து நான் வந்து உள்ள விட போறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள் ஒயர் எடுத்துக்க, இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சீரா வச்சுக்கங்க. வச்சுட்டு இந்த பின்னல் சுத்தி நான் உள்ள எடுத்துட்டு வர போறேன். இந்த ரெண்டு பின்னல் சுத்தி எடுத்துட்டு வர போறேன். நான் இப்படி விட்டு பின்னல் சுத்தி 3ஐயும் ஒரு சீரா வச்சு எடுத்துட்டு வர போறேன்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு வந்துட்டு ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து இந்த உள் ஒயரோட அளவு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து நீளம் 3மே கரெக்டா இருக்கான்னு இப்படி பாத்துக்கங்க. அப்புறம் பிடிச்சுக்கங்க. இதை உள் ஒயர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, உள்ள வந்து ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு, வெளியில உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு. ரெண்டும் பாத்தீங்கன்னா எதிரெதிர இருக்கு. இந்த மாதிரிதான் நீங்க கடைசி வரைக்குமே பின்னி முடிக்கிற வரைக்குமே இந்த மாதிரிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணா கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதே மாதிரியே இந்த பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரேன். ரெண்டு பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுக்குங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த தளவு பிரிஞ்சு போகாம இருக்கிறக்கோசரம் இந்த கைப்பிடியோடவே நம்ம பின்னிடுறோம்னு வச்சுக்கோங்க வச்சு இந்த மாதிரி. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெளியில வந்து உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே ஒரு பின்னல் மட்டும் நீங்க போடணும். அதுக்கப்புறம் எப்படி ஈஸியா போடுறேன்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு உள் பக்கமா இப்படி கொண்டு போகணும். நீங்க ஒண்ணுமே இல்லை, இப்படி இருக்கு, இப்படி எடுத்துட்டு இப்படி உள் பக்கமா கொண்டு வரணும்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப்புக்குள்ளார இந்த வலது பக்கத்துல இருக்க ரன்னிங் ஒயர் மட்டும் எடுத்து, ரன்னிங் ஒயர்ல உள் ஒயர் மட்டும் நீங்க எடுத்து விடணும்னு வச்சுக்கோங்க. அந்த லூப்புக்குள்ளார இந்த மாதிரி எடுத்து விட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்படி மடிச்சு இப்படி எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேலே எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியறது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு வந்து இதுக்கப்புறம் எப்படி ஈஸியா போடுறதுன்னு சொல்றேன். இடது பக்கம் போடணும், இடது கையில பிடிச்சிக்கங்க. வலது பக்கத்து விரல் விட்டு நீங்க லூப் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்படி அடியில விட்டு நான் அப்படியே லூப் ஃபார்ம் பண்றேன். பாத்தீங்கன்னா நீங்க இந்த விரல் தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. இப்போ வேற விரல் கூட நீங்க யூஸ் பண்ண, உங்களுக்கு எது ஏதுவா இருக்கோ அது கூட நீங்க யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ இந்த லூப்குள்ளார இப்போ இடது பக்கங்கனால இடது பக்கத்து உள் ஒயர் வந்து எடுத்து விடணும். இடது பக்கத்து உள் ஒயரோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரன்னிங் ஒயரோட தளவும் நீங்க எடுத்து விடுவீங்க, அப்படியே பின்னிட்டு வருவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை டைட் பண்ணும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பின்னல் வந்து உங்களுக்கு
டைட்டாக வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது சரியாயிரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டைட் பண்ணுறோம். இப்போ வலது பக்கத்தை கையில் பிடிச்சிக்கங்க. இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கங்கிறனால வலது பக்கத்து உள்வாயர் மட்டும் இப்படி எடுத்து விடணும். நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 பின்னல் மட்டும் நீங்கள் டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவாகவே உங்களுக்கு நின்று கொண்டு வச்சுக்கங்களேன் டைட்டாக. இந்த மாதிரி அடுத்தது இடது பக்கத்து கையில் பிடிச்சிக்கிறேன். லூப் ஃபார்ம் பண்ணுற பிரித்து இடது பக்கத்து உள்வயர் மட்டும் எடுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் உங்களுக்கு மேலே தெரியும்னு வச்சுக்கலேன். அப்புறம் வந்து எதுவும் ட்விஸ்ட் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடிஞ்சிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி விட்டு விட்டு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ட்விஸ்ட் ஆகிடுதுன்னா போயிடும்னு வச்சுக்கலேன். அப்புறம் நீங்கள் இதை டைட் பண்ணும். டைட் பண்ணும்போது பாருங்கள் நான் பெருவிரல் வச்சு டைட் பண்ணுறேன். இதை நீங்கள் டைட்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இப்படி உள்ளே டைட் பண்ணும். அப்புறம் ஒவ்வொரு பின்னாலும் டைட் பண்ணணும்னு வச்சுக்கலேன். அப்புறம் இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரேன். வலது பக்கம் வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது பக்கத்து விரல் விட்டு நான் லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வலது பக்கங்கனால வலது பக்கத்து உள்வாயர் மட்டும் அந்த லூப் வழியாக நான் வெளியே எடுத்து விடுறேன். இந்த மாதிரி அப்புறம் பாருங்கள் பெருவிரல் வச்சு டைட் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்படி நீங்கள் பெருவிரல் வச்சு டைட் பண்ணிங்கன்னா தான் இப்படி இங்கே பாருங்கள் மடித்து எடுத்துகிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியும்னு வச்சுக்கலேன். இப்போ இடது பக்கத்தில் எடுத்து நான் வந்து உள்ளே வெளியே விடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து உங்களுக்கு இப்படி பர்ஃபெக்டாக இருக்கும்னு வச்சுக்கலேன். அப்புறம் இது வந்து டைட் பண்ணுறீங்க. இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெருவிரல் இப்படி வச்சு டைட் பண்ணுறேன். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணுறேன் நான். இதே மாதிரியே பின்னிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கலேன். மாற்றி மாற்றி இடது பக்கம் உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியிற கோசம் தான் இந்த மாதிரி இடது வலது இப்படியெல்லாம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒன்று போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கே உங்கள் கை பாங்குக்கே வந்துடும் வச்சுங்க. அது பாட்டுக்கு இந்த விரல் தான் யூஸ் பண்ணும் இப்படி தான் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் பின்ன உங்களுக்கு எது உங்களுக்கு சுலபமாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே மாற்றி மாற்றி நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். ஒவ்வொரு பின்னல் போடும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போடுங்க. அப்புறம் இங்கே உள்ளேயும் பார்த்தீங்கன்னா டைட்டாக இறுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பின்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த மடிச்சு எடுத்துகிட்டு போகும்போது பாருங்க இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். போட்டு இப்படி டைட் பண்ணுறேன். பாருங்க மடிச்சு எடுத்துகிட்டு வர இப்படி மேலே வந்து உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு வரணும். இந்த பின்னல்கள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகிடக்கூடாது. இதே மாதிரியே நேர்கோட்டில் நீங்கள் போட்டு வாங்க கடைசி வரைக்கும். இன்னொரு சைடு வந்து நீங்கள் கைப்பிடி அட்டாச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இது அப்படியே நேர்கோட்லேயே போட்டு வரணும்னு வச்சுக்கலாம். திருகிடக்கூடாது இந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பின்னலும் டைட்டாக போடுங்க. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி உள்ளேயும் டைட்டாக போட்டே வாங்க. இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் போடுறீங்க இந்த கூடைக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பையோட வச்சு பார்த்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. இந்த கூடைக்கு இந்த ஹைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. முதல்ல ஒரு கைப்பிடி போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதோட வச்சு பார்க்கணும். உங்களுக்கு அதோட சரிசமமாக உங்களுக்கு ஹைட் வந்து கரெக்டாக வருதா அதுக்கு சரிசமமாக இருக்கான்னு நீங்கள் வச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வரணும். அப்புறம் உங்களுக்கு முதலே தெரியும் நம்ம வந்து உள்ளே சொருகிறக்கோசரம் கொஞ்சம் ஒயர் விட்டுருக்கோம். ஸோ அதையும் கவனத்தில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் இது பின்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் பின்னுவேன்னு வச்சுக்கலேன். அதுக்கப்புறம் நான் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் இதே மாதிரியே நீங்கள் நேர் கோட்டில் பின்னிட்டு வரணும். பின்னிட்டு வந்துட்டு முதலே கைப்பிடி போட்டிருந்தீங்க அதோட வச்சு பாருங்கள். முதல் கைப்பிடியாக இருந்தால் கூடைக்கு வச்சு பார்த்து கைப்பிடி அளவு போதுமான்னு பார்த்துட்டு அதோட நீங்கள் நிறுத்திக்கலான்னு வச்சுக்கலேன். இப்போ மாற்றி மாற்றி இதே மாதிரியே பின்னிட்டு வர வேண்டியதான். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உள்வயர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். கடைசி வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். உள்பக்கமாக ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா எதிரெதிராக உங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எதிரெதிராக தான் இருக்கும். இப்படி இதே மாதிரி தான் நீங்கள் பின்னிட்டு வர போகிறீங்க. பின்னும்போது ரெண்டையும் தனித்தனியாக நீங்கள் பின்னிட்டு வர போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே நான் கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு பக்கம் எப்படி அட்டாச் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒரே சீராக அதை மடக்காமல் இப்படியே நேராக பின்னிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ஒயர்ஸ் குட்டியாக ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மடிச்சு நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ வச்சு பார்க்கணும். முதலே கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹைட் வருதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இது வந்து உள்ள சொருகருக்கு இவ்வளோ நீளம் நான் விட்டுருக்கேன். ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ஸோ உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒயர்ல 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கைப்பிடியில பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி வரும், உங்களுக்கு பூ இதழ் மாதிரி வரும். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணா இந்த மாதிரி நீங்க மடிச்சு இப்படி அட்டாச் பண்ணணும். நம்ம இப்போ எங்க அட்டாச் பண்றோம்னா 1 2 3 4 இங்க கொஞ்சம் தள்ளி அட்டாச் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து இதுக்கு நேராவே அட்டாச் பண்ணும், இதுல வந்து கொஞ்சம் தள்ளி அட்டாச் பண்றேன், ஒரு பின்னல் தள்ளி அட்டாச் பண்றேன். இப்போ என்ன பண்ணா இந்த மாதிரி 2ஆ பிரிச்சிருக்கோம் அல்லவா, அதே மாதிரியே எடுத்துக்க. இந்த ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிக்கங்க. இந்த 2ஆ பிரிச்சிருக்கிறது அதே மாதிரியே நீங்க உள்ள விடுங்க. இதுல வந்து 2 பின்னல் சேர்த்து நம்ம போடுறோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த கேப்ல விடுங்க. இன்னொரு பாதியை 2 பின்னல் தள்ளி நீங்க உள்ள விடுறீங்க. இந்த 2 ரன்னிங் ஒயர் லைனுக்கும் நடுவுல விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் இருக்கலவா, இந்த கைப்பிடி பின்னும் போது அதையும் பாத்தீங்கன்னா எந்த சைடு வருதோ அந்த சைடு நீங்க உள்ள விட்டுங்க. இப்ப எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கிறோம். ரன்னிங் ஒயர் வந்து நீங்க அப்படியே அந்த தலை வந்து நீங்க அப்படியே உள்ள சொருகி விடலாம். மீதி இருக்க அந்த உள் ஒயர் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா எடுத்து 2 சைடு இருந்து ஒவ்வொன்னா எடுக்கிறோம். எடுத்து ஒரு முடிச்சு போடுறீங்க. போட்டுட்டு நல்லா டைட்டா இழுத்து உள்ள சொருகி விட்டுருங்க. இதே மாதிரியே எல்லா ஒயரையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா எடுத்து முடிச்சு போட்டு உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே இந்த எல்லா ஒயரையும் நான் உள்ள சொருகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ள சொருகி விட்டேன். எல்லாத்தையுமே எவ்வளவு நீளம் இருந்தோ அந்த அளவுக்கு சொருகி விட்டேன்னு வச்சுக்கலாம். டைட்டா சொருகி விட்டுருங்க. இப்போ வந்து கைப்பிடி வந்து இப்படி பொழந்து வராப்புல இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கிட்ட வச்சு நீங்க கட்டி விடணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து 2 பிட் ஒயர் இருக்கு என்கிட்ட, அதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை நேரா வச்சு நீங்க வந்து ஒரு பின்னல் அந்த மேல தளவுல இருக்க பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துக்கிறோம். எடுத்துட்டு வந்துட்டு நீங்க வந்து எதிரா விடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இதை விட்டோம்னா பாரு, உங்களுக்கு வந்து ஒரு கட்டி வராப்புல வருது. உங்களுக்கு ஒரு தடவை சுத்தி கட்டி விடுறாப்புல ஆகுது. அப்புறம் எதிரா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 3 தடவை நீங்க கட்டி விட்டாவே போதும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை பண்றேன், நான் 3 தடவை கட்டி விடுறாப்புல பண்றேன். ஸோ திருப்பி அதே வழியா நீங்க ஒயர் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி சுத்தி சுத்தி இது பண்ணணும்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த தலைவுல கட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா நின்று கொண்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் நீங்க வந்து உள்ள திருப்பி இந்த ஒயர்ஸ் வந்து உள்ள சொருகி விட்டணும். இதே மாதிரியே நீங்க வந்து இந்த கைப்பிடியில இன்னொரு சைடு இருக்கலவா, இந்த சைடும் நீங்க இதே மாதிரியே கட்டி விடணும் வச்சுக்கலாம். நான் கட்டிட்டு உங்களுக்கு எப்படி கைப்பிடி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். நம்ம இந்த தலைவுல கட்டி உள்ள எல்லாத்தையும் சொருகி விட்டோம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு கைப்பிடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 2 கைப்பிடியுமே ஒரே ஹைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது பாத்துக்கணும் நீங்க. இந்த கூடை பாத்தீங்கன்னா நான் தனியா இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அதோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கலாம். அதை பார்த்து நீங்க இந்த கூடை எப்படி போடலாங்கிறத பாத்துக்கலாம். இந்த ஒயர் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரிப்பாவே கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஹேண்டில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.